Hi guys, welcome to Tamil Nadu's Extraordinary Entertainer YouTube channel. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தக்லீஃப் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டே நடிச்சிருக்கு. அதாவது நம்ம உலக நாயகன் ஆண்டவர் கமலஹாசன், எஸ்டிஆர் த லிட்டில் சூப்பர் ஸ்டார், நாசர், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அபிராமி, த்ரிஷா, வடிவுக்கரசி, வையாபுரி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் மெயினான ஆட்கள் யார் யாருன்னு நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன சொல்ல வர போகிறோம்னா, இந்த கதை என்னென்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன பையன், அப்புறம் அவனோட தங்கச்சி, அவங்க அப்பா, இவங்க 3 பேர் வந்து இந்த நியூஸ் பேப்பர் சப்ளை பண்ணுறவங்க. அவங்க வந்து ஒரு லைன் வீட்டில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் சப்ளை பண்ணுவாங்க. அப்போ இந்த லைன் வீட்டில் வந்து ஒரு கன் ஷூட் நடக்கும். அப்போன்னு பார்த்து இந்த நாசர் இந்த லிட்டில் சிம்புவோட அப்பாவை சுற்றுவார். ஏன்னா அவங்க அப்பா வந்து இந்த நாசர் அப்புறம் கமல் தங்கியிருக்க வீட்டுக்கிட்ட வருவார். அப்போ இந்த நாசர் அந்த வீட்டில் இருக்க கதவு ஓட்ட வழியாக பார்த்துட்டு அப்படியே டப்புன்னு போட்டுருவார். யாருன்னா இந்த லிட்டில் சிம்புவோட அப்பாவை. அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, கமல் வந்து இந்த லிட்டில் சிம்புவை எடுத்து வளர்ப்பார். அதுவும் அவரோட தம்பி மாதிரி, அவரோட பையன் மாதிரி அப்படின்னு. அதுக்கப்புறம் கமலும் சிம்புவும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நாசரெல்லாம் கமலை வந்து சேர்த்துக்கவே இல்லை, நாசர் கமல் அசிங்கப்படுத்துகிறாரு அப்படின்னு நாசர் மனசில் ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்கும். அதுக்காக நாசரும் அப்புறம் இன்னொரு ஆளும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சிம்புவோட மனசில் இருக்க பல நல்ல விஷயங்களை அழித்து கெட்ட விஷயங்களை விதைப்பாங்க. அதுக்கப்புறமா கமலுக்கும் சிம்புக்கும் பிரச்சனை ஆகும். ஏன்னா நாசர் வந்து சிம்பு மனசில் கமலை பற்றி உள்ள கெட்ட விஷயங்களை விதைச்சார். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கமலுக்கு 2 ஹீரோயினிஸ். அதாவது சைடு ஹீரோயின் வந்து நம்ம த்ரிஷா, அப்புறம் நம்ம மெயின் ஹீரோயினி வந்து நம்ம அபிராமி. இதில் இந்த சுகர் பேபி சாங்கெல்லாம் ஓரளவு ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்குனா இந்த ஜிங்குஜா, அப்புறம் விண்வெளி நாயகன். இதில் வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப அதிரடியாக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து கெட்டவனாக இருந்த சிம்புவை நல்லவனாக காமிச்சிருப்பாங்க. அப்படியே அவர் செத்துருப்பார். இப்போ கிளைமேக்ஸில் இந்த ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து அழுதுகிட்டே, அண்ணா போகாத, என்னை விட்டு போகாத அப்படிம்பாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அழுகிற நேரத்துக்கு நீங்கள் ஒழுங்காக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு சிம்புவை காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா அதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது, ஒரு 99%. இதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, கமலோட கெட்டப்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. கமலோட ஃபைட்டினும் செம்ம. அதாவது இந்த தக் லைஃப்பில் ஒரு சீன் மட்டும் எனக்கு வந்து இந்த விவேகம் சீன் மாதிரியே இருந்துச்சு. சாரி, ஒரு சீன் இல்லை, ஒரு 4-5 சீன் கிட்டே எனக்கு வந்து இந்த விவேகம் படத்தில் இருந்து காப்பி பண்ண மாதிரியே இருந்துச்சு. அதாவது இந்த சிம்பு வந்து கமலை ஒரு பனி பிரதேச மலையில் இருந்து தள்ளி விடுவார். அப்புறம் கமலை வந்து அப்படியே விழுந்து, அவர் அப்புறம் அப்படியே நடந்து, அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு மாங்ஸ் இருக்க இடத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் நல்லா ட்ரைனிங் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து பழி வாங்குவார். இது வந்து ஒரு யூஸ்வல் ஸ்டோரி மாதிரி இருக்குது. பட் இந்த குட்டி சிம்புக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு, உன்னோட தொலைஞ்சு போன தங்கச்சி நான் கண்டுபிடிச்சாருன்னு. ஏன்னா அந்த கன்ஷூட்டில் அந்த குட்டி சிம்புவோட தங்கச்சி வந்து தொலைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த கமல் வந்து அந்த குட்டி தங்கச்சியை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த குட்டி தங்கச்சி யாருன்னா, அதான் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, நான் சொல்லியிருப்பேன். அவங்க தான் சந்திரா. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த கமலுக்கும் த்ரிஷாவுக்கும் எப்படி பாண்ட் ஆச்சுன்னா, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. கமல் வந்து இந்த சந்திராவை தேடி வந்து இந்த பாம்பேயில் ஒரு ஆர்ட்ரு கிளப்புக்கு போயிருப்பார். அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம த்ரிஷா அந்த ஆர்ட்ரு கிளப்பில் ஆடிட்டுருக்கிறப்ப த்ரிஷாட்ட கேட்டிருப்பார், உன் பேர் சந்திராவான. அவங்களும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா த்ரிஷா இருக்க இடத்துக்கே போய் ஒரு ஃபோட்டோவை காமிப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து குட்டி சிம்பு, அவங்களோட அப்பா, அவங்களோட தங்கச்சி இருப்பாங்க. கமல் அந்த குட்டி தங்கச்சியை காமிச்சு கேட்பார், இதான் நீயா, நீ தான் சந்திராவன். இப்போ வந்து த்ரிஷா அப்பன்னு பார்த்து இல்லைன்னு சொல்லிட்டு, என் பேர் இந்திராணி, நான் வேலூரில் இருந்து வந்திருக்கேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கமல் திரும்பி போவார். அப்போ த்ரிஷா கேட்பாங்க, நான் மட்டும் நீங்கள் தேடுற சந்திராவாக இருந்தால் நீங்கள் என்னை மீட்டு கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு. அடுத்த சீனே அவர் என்ன பண்ணுவார்னா, அப்படியே த்ரிஷாவை மீட்டு கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளேயும் இந்த ரிலேஷன் ஆரம்பிக்கும். இதில் வந்து இந்த லப்பர் பந்தில் ஹரிஷ் கல்யாணுக்கு ஹீரோயினாக வருவாங்கள்ல, அவங்க தான் கமலுக்கு பொண்ணு. அதாவது கமலுக்கு பிறந்த பொண்ணு, கமலுக்கும் அபிராமிக்கும் பிறந்த பொண்ணு. அவங்களுக்கு ஒரு லவ் இருக்கும். அந்த லவ் அப்படியே சக்ஸஸ் ஆகி அந்த மேரேஜ் சாங் தான் சிங்குஜான். இதில் வந்து நாசரோட பொண்ணு இறந்துருவாங்க. அதுக்காக தான் சிம்பு வந்து அந்த நாசரோட பொண்ணை கொன்னவனை வந்து பிடிக்க போவார். அப்போ வந்து சிம்புக்கு ஒரு என்ட்ரி சீன் இருக்கும். அப்போ அந்த ஓமார சாங்கெல்லாம் வரும், செம்மையாக இருக்கும். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அதையும் போட்டிருக்காரு. டைரக்ஷனும் செம. பட் இதில் வந்து நிறையா காப்பி பண்ண விஷயங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோவா சரியில்லை. பட் நம்ம கமலுக்காக பார்க்கலாம்.
நம்ம சிம்பு த்ரிஷாக்காக பார்க்கலாம் நிச்சயமாக. அவ்வளோதான். இதில் வந்து கதைன்னு சொல்லிக்க வேறு எதுவும் பெருசாக இல்லை. என்ன, இந்த ஒரு அரசியல்வாதி ப்ளஸ் ரவுடின்னு ஒருத்தன் இருப்பான், அவனோட சிம்பு சேருவார். அதுவும் எதுக்காகனா பணங்காசு சம்பாதிக்க. அதுக்கப்புறம் இந்த ரவுடி தொழிலை விடலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஒரு செம சீன் இருக்கும். அதாவது இந்த காரில் போயிட்டுருக்கிறப்ப இந்த பேரிகார்டெல்லாம் அடித்து இந்த ரெட் ஃபோர்ட்டுக்கிட்ட அந்த சீன்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீன்லாம் முடிஞ்சு ஒரு சீனில் வந்து கமல் வந்து சிம்புவை சந்தேகப்படுவார். அதுக்கப்புறம் சிம்பு வந்து காண்டாகி அப்படியே பாதியில் இறங்கி போயிடுவார். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு சீன் என்னன்னா, நாசர் வந்து சிம்புக்கிட்ட சொல்லுவார், என் தம்பி இலையில விருந்தெல்லாம் வைப்பான், ஆனால் அப்படியே ஓரமாக அந்த இலையில பீயை தடவி விட்டுரும் அப்படிம்பாரு. அந்த சீன் எல்லாம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. அந்த டைலாக் டெலிவரியெல்லாம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. இதில் வந்து எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜோஜி ஜார்ஜ் கூட ஓரளவு அவர் கேரக்டரை அவர் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து இந்த அதெல்லாம் ரெட்ரோல் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவர் நல்லா சில்லியாக இருக்கார். பட் தக்லீஃபில் எனக்கு வந்து தக்காக தெரிஞ்சது யாருன்னா நம்ம ஆண்டவர். ஏன்னா அவரை கொஞ்சம் பேட் ஷேட்லேயும் காமிச்சிருக்காங்க, கொஞ்சம் குட் ஷேட்லேயும் காமிச்சிருக்காங்க. அதாவது என்ன பேட் ஷேடுன்னா, அவர் வந்து வப்பாட்டியையும் வச்சுக்கிட்டு பொண்டாட்டியையும் வச்சுக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பொண்டாட்டியும் வப்பாட்டியும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அனுசரிச்சுக்கிறாங்க. ஏன்னா பொண்டாட்டி வந்து சொல்ல நீ வப்பாட்டியை விட்டுருன, வப்பாட்டி சொல்ல நீ பொண்டாட்டியை விட்டுருன. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் வந்து ஒரு கேங்ஸ்டரு. இந்த இந்தியன் 2ல் வந்து இந்த பாபி சிம்பா வந்தார்ல, அவர் வந்து இந்த ஒன்றுத்துக்கும் இல்லாத போலீஸ், அந்த மாதிரி தான் நம்ம அசோக் செல்வன். அவர் வந்து இதில் ஒன்றுத்துக்கும் இல்லாத போலீஸ். அவர் ஏன் வந்தாருன்னே தெரில. அவருக்கு வந்து காசை பிடிச்சி கெடுன்னு சொல்லலாம். அவர் வந்து அவ்வளோவெல்லாம் ஆக்ட் பண்ணல. பட் இந்த கிளைமேக்ஸில் வந்து அசோக் செல்வனுக்கு ஒரு ஒருத்தான பாயிண்ட் இருக்குதுன்னு நான் யோசித்தேன். ஆனால் அப்பையும் இல்லை, என் யோசனை வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் கிளைமேக்ஸை பார்த்த பிறகு தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கமல் செத்துட்டாரு அப்படிங்கிற நியூஸை வந்து த்ரிஷா கிட்ட நம்மளோட சிம்பு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் த்ரிஷாவை வந்து சிம்பு பகிர்ந்துப்பார். இதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும். இந்த தக்லீஃபில் கமல் வந்து கொஞ்சம் சைனீஸ்கார மாதிரிலாம் கெட்டப் பண்ணியிருப்பார். அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இதில் இந்த 9 பாடல்களில் எந்த பாடல்கள் பெஸ்ட்டுன்னா, ஏன் நான் பாடல்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா 1க்கும் மேலே இருக்குது பெஸ்ட்டான பாடல். அது என்னென்னா சிங்குஜான், விண்வெளி நாயகன். ஸோ மொத்தத்தில் என்னை பொறுத்தவரை என்னென்னா, தக்லீஃப் வந்து ஒரு ஆவரேஜ் படம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஜிபி குட் பேட் அக்லி வந்து போட்ட பணத்தை விட ஓரளவு சம்பாரிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ஆவரேஜ் தான். அது வந்து ஹிட் இல்லை, அது வந்து பிளாக் பஸ்டரும் இல்லை. இதில் மணிரத்னத்துக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிருக்கு போல். இதுக்காகவே அவங்க வந்து பல வருஷமாக உழைச்சிருக்காங்க போல். இந்த தக்லீஃப் வந்து பொன்னியின் செல்வனுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஒரு மூவி. அதனால் சரின்னு கமல் வந்து பொன்னியின் செல்வனுக்கு வாய்ஸ் தந்திருக்கார் போல். இதுக்கப்புறம் என்னென்னா, கமல் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பேசியிருப்பார். கன்னடம் வந்து தமிழில் இருந்துதான் வந்துச்சுன்னு, அதனாலே கர்நாடகாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. இருந்தாலும் நம்ம ஆண்டவர் கெத்தை விட்டு கொடுக்காம இருக்கார். இது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் ஆண்டவர், அவர் சாரி கேட்காம இருக்கலாம். அவர் சாரி கேட்காம இருக்கனால அவரெல்லாம் கர்நாடகாக்காரங்க கொன்ற மாட்டாங்க, கொல்லவும் முடியாது. அப்படியே அவர் இறந்தாலும் அவருக்காக குரல் கொடுக்க பல பேர் இருக்காங்க. இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு கன் ஷூட்டிங் சீன் வரும். அதில் வந்து ஒரு போலீஸ் வருவார். அவருக்கு வந்து என்னென்னா அப்படியே முதுகில் ஒரு பிரச்சனை வந்துடும். அப்புறம் அந்த போலீஸ் தான் என்னென்னா கொஞ்சம் வயசாகிட்டு வீல் சேரில் இருப்பார். அவரோட பையன்தான் அசோக் செல்வன். இதில் வந்து அசோக் செல்வனுக்கு ஐஸ்வர்யா லக்ஷ்மி தான் ஜோடி. இருந்தாலும் அவங்க 2 பேரும் டைவர்ஸ் ஆன பிறகும் ஒன்றா இருக்காங்க. இது ரொம்ப புதுசாக இருக்குல்ல. ஸோ நம்ம ஆண்டவர் மேலே பல வழக்குகள் வந்திருக்கு. இருந்தாலும் அவர் வந்து நல்லவர்னு அவர் நம்புகிறாரு. அப்புறம் அவர் நல்லவர்னு இன்னும் கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க. இது எல்லாத்தையும் தவிர நம்ம ஆண்டவருக்கு வந்து இந்த கல்கி ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இந்தியன் 2 ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ இந்த தக்லைஃப் ஹிட்டாக ஃப்ளாப்பாக ஆவரேஜ் அப்படிங்கிறது பல பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக இந்த தக்லைஃப் வந்து ஆவரேஜாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லோரும் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, நீங்கள் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜாலியாக இருங்க.